Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. ஃபைன் டைம் சனியின் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். நேற்று பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல திவாகர் அவரோட வேலையை பண்ண தொடங்கிட்டாரு. கேமரா முன்னாடி நின்று சிரிச்சு சிரிச்சு ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அது எந்த சீனு அப்படின்னு சொல்லவும் முடியல, என்ன சீன் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு திரும்பவும் வந்து கமருதீன் உட்காந்து மார்க்கிங் பண்ண பார்வதி வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே பார்வதி கமருதீனை பார்த்துட்டே இருக்காங்க. அவளும் நோக்கினான் அவனும் நோக்கினான்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கேட்கவே பார்வதி வந்து இங்க பாரு, நான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களோட ட்ராக் பத்தின ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. பார்வதி வந்து கட் அண்ட் ரைட்டா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை பார்வதிக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுச்சோ, நம்ம வந்து கொஞ்சம் ஃபுல்லா 18+ பேசியிருக்கோம், இது இன்னும் வெளியில போச்சுன்னா நம்மளோட கதை கந்தலாயிடும், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன எதிர்ப்புகள்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் ஃபுல்லா போக வாய்ப்பு இருக்கு. அதுல 2 பேரும் பார்த்துட்டே இருந்தாங்க. கமருதீன் உடனே இந்த வாக்குவாதம் வரவே நீ பிடிச்சுதானே பேசணும்னு சொல்லிட்டு அது ஒரு 4-5 தடவை கேட்டுட்டே இருந்தாரு. நடுவில் எல்லாரும் வந்து இங்க பாருங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்லாம் வரவே இல்லை. விக்ரம் சபரிலாம் எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, நாங்க வரமாட்டோம் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. கனிலாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்து இது வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு, லவ் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு, இதுக்கு வேற பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னம்மா இது, நீ தான் உட்காந்து பேசிட்டு இருந்த, நீ தான் போய் சாஞ்சு பேசிட்டு இருந்த, வேண்டாம்னு சொல்லிட்டா ஓகே. பட் அந்த பாக்குறது ஏதோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னா, பார்வதி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், பட் கமருதீன் தான் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு, நான் பேசாம போனதால கமருதீனுக்கு வந்து கவலையா இருக்குது, அதனால என்னை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்வதி கிரியேட் பண்ண நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சான்றது தெரியல. பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒத்துதான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு கமருதீன் கிட்ட பார்வதி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திவாகர் எப்போ போல இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கப்பா, மக்களுக்கு தெரியும், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வரும்போது நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. லைட்டா கமருதீன் கிட்ட நீங்க பொண்ணுங்க கிட்ட பேசுறதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல கொஞ்சம் கமருதீன் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவே பார்வதி உள்ள வந்து நீங்க 2 பேரும் பேசும்போது 3ஆவதா ஒரு ஆளு, அதுவும் என்ன பத்தி நடுவுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசிட்டு இருந்தாங்க. இருக்கிற பிரச்சனை போகும், உங்களோட பிரச்சனை ஒண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சாரு. அந்த லாக்கர் டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு கேம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தான் செத்தான்னு சொல்லிட்டு ஒண்ணு, நம்ம ரீல்ஸ் எல்லாம் கூட நிறைய பார்ப்போம். ஒன்று ஒரு ஜூஸோ இல்ல ஃபுட் ஏதாச்சும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அதோட கரெக்டான டேஸ்டா இல்லை மாற்றி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் தான். இல்லை 7 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாரு. இந்த பக்கம் 2 டீம்லயும் ஒரே சண்டை தான். ஏன்னா அங்க பார்வதி இருக்காங்க, இங்க திவாகர் இருக்காரு. திவாகர் என்ன சொன்னா, டீம் பிரிக்கும் போது இங்க பாருங்க, நீங்க வந்து உங்களோட பிரிச்சவங்க மட்டும் நீங்க வந்து கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடுறீங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. சைமல்டேனியஸா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க எல்லாரும் இருக்கணும், நீங்க மட்டும் வந்து கேம்ல விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட உடனே எஃப்ஜே நேத்துல எங்க போனீங்க, நேத்தியா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. உடனே திவாகர் எழுந்துச்சுன்னுட்டு இங்க பாருங்க பிக் பாஸ், இவங்க பண்றது ஒண்ணுமே சரியில்லை, இவங்க வந்து இப்படிதான் சீப்பா பண்றாங்க, ஃபுட்லயும் இப்படிதான் சீப்பா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சபரி அங்க இருந்து கொதிச்சு வந்துட்டாரு. இந்த வாரம் ஃபுல்லா அமைதியா இருந்த சபரி கொஞ்சம் அவரு வந்து கோவத்தை காட்ட தொடங்கி இருக்காரோ இல்ல கோவத்தை தானா கொண்டு வராரான்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க சபரி வந்து அமைதியா இருக்காரு, சபரி வந்து நடிக்கிறாரு அப்படின்ற வேற நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம சண்டையை கிளப்புவோம் அப்படின்ற மாதிரி எது நடந்தாலும் நேற்று ஃபுல்லா சபரி வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன நீ சாப்பாட்டுல அப்படி சொல்ற, சாப்பாட்டுல என்ன உனக்கு சீட் பண்ணாங்க, சாப்பாட்டுல என்ன உனக்கு அந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லுன்னு கேட்டே இருந்தாங்க. கடைசியில பிக் பாஸ் எல்லாம் சொல்லிட்டாரு, இங்க பாருங்க 7 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, அதனால நீங்க டீம் பிரிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு டீம் பிரிச்சுட்டு அந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளேயும் அவங்க போயிட்டாங்க. முதல் முறையா விக்ரம் அவர்கள் தான் வந்து டேஸ்ட் பண்ணாரு. ஒரு லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு மாதிரி இருந்துச்சு, அதை வந்து டேஸ்ட் பண்ணாரு ஸ்பூனில் எடுத்துட்டு. அதை வந்து கண்டுபிடிக்கணும், அது வந்து கரெக்டான அவரோட எக்ஸ்பிரஷனா இல்லை வந்து
அது தப்பான ஃபுட்டு, ஆனா இவர் வந்து எக்ஸ்பிரஷன் மாத்தி காட்டுறாரா அப்படின்ற மாதிரி. திவாகர் எடுத்த உடனே இவன் வந்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவங்க FJ எல்லாருமே அண்ணே அமைதியா இருங்கண்ணே, அப்புறமா தான் சொல்லணும், அவங்க கேட்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொன்ன பிறகு விக்ரமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் கேட்டாரு, இதான் உங்களோட ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செத்தான் தான் எங்களோட ஆன்சர் பிக் பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரமால முடியல. ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து அவர் தப்பான எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காரு, ரொம்ப கேவலமா இருந்துச்சு போல. ஸோ அப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அவர் வந்து வாமிட் வர மாதிரி அசிடிட்டிலாம் அதுவாகி அவர் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பாவம் பைப்புள்ள சமத்தா வெளியில வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. உள்ள கூட்டு விட்டு என்னெல்லாம் பண்ண வைக்கிறீங்கடா, இன்னொன்னு இவங்களுக்குள்ள மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு கவலையில விக்ரம் இருந்துட்டு இருப்பாரு போல. இல்ல இந்த ஃபுட்டு வேற கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்தா ஒருத்தரா வந்து டேஸ்ட் பண்ண வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேருமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது கனி வந்தாங்க. கனியோடதும் கரெக்டா கண்டுபிடிச்சதால அது வந்து டால போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீமும் வர அதுக்கப்புறமா கடைசியில பிக் பாஸ் வீட்டார்கள் தான் இந்த டாஸ்க்ல வின் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே உள்ள போகலாம். பிளஸ் அவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு. இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கோலாம். பிளஸ் இதோட போனஸா இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் உள்ள அனுப்பி விட்டாங்க. அவங்களும் போய் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து எல்லாருமே 800 பாயிண்ட்ஸுக்கு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பிக் பாஸ் வீட்டாருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டா கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம். அடுத்தடுத்து வர கேம் ஒருவேளை நல்லா சுவாரஸ்யமாக போகலாம். இதனால தான் இந்த 2 டீமா சேர்ந்து மோதவே தான் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லா கேம் அந்த டாஸ்க் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. முக்கியமா இந்த லாக்கர் டாஸ்க் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க குரூப்பிசம் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேவரிசம் காட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இண்டிவிஜுவலா விளையாடும் போது. இப்ப டீமா விளையாடணும் அப்படின் போது முக்கியமா ஃபுட்டுல எடுத்துட்டு வந்து இந்த ட்விஸ்ட் வச்சதால எல்லாருமே கொஞ்சம் ட்ரிகர் ஆகி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமா தொடங்கியிருக்கு. இதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லா பாயிண்ட்ஸும் போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே. கொஞ்சம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டாரோட ஃபேஸ் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அடுத்த கேம்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஒரு டைலாக் கொடுத்துடுவாங்க, பவுல்ல இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டு அந்த வாக்கியம் யாருக்கு வந்து கரெக்டா சூட் ஆகும் அப்படின்றத நீங்க சொல்லணும். யாராச்சும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அரோரா போனாங்க. போயிட்டு எங்க சண்டை வந்தாலும் கோஷப்பட வந்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டதும் 3 பேர் பிக் பாஸ். பார்வதி, திவாகர் அண்ட் கலையரசன், இவங்க 3 பேர் தான். பார்வதி எங்க சண்டை நடந்தாலும் தான் சண்டையா எடுத்து அவ்வளோ அக்கறையோட வந்து சண்டை போடுவாங்க. திவாகரும் அதே மாதிரி தான். பார்வதி வந்தா உடனே திவாகர் பின்னாடி வந்துருவாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நியாயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கலையரசன் பின்னாடி வந்துருவாரு. அப்படின்றதுல நான் 3 பேரே சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது கலையரசனுக்கு ஒரு கார்டு வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு ரொம்ப விஷமா இருக்கும் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா வினோத் தான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. ரைட்டா எனக்கும் தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து இங்க பாருப்பா நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனா அது எங்கேயாச்சும் கொஞ்சம் பிரச்சனையில போய் முடிகிற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி FJ கிச்சன்ல கெமிக்கோ FJக்கு சண்டை வரும்போது லைட்டர் ஏன் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டே வருவார். கடைசியில பார்த்தா இவர் தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சகுனியா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் கலையரசன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வினோத் அவர்கள் வந்து கார்டு எடுத்தாரு. இப்போ ஒரு கேம் விளையாடினாங்களே அத்தான் செத்தான் சொல்லிட்டு, இதுல 2 பேர் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டது. அத்தான் வந்து கனியக்காவை சொல்லுவேன், அவங்க கொஞ்சம் அக்கறையா இருக்காங்க, எல்லாருக்கும் ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு நியாயத்தை பேசுறது அதெல்லாம். ஆனா கலையரசனை வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுக்கு இருக்காருன்னே தெரியல, அதனால கலையரசனை செத்தான்னு சொல்லுவேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிச்சிடாரு. லிஸ்ட் ரொம்ப போயிட்டே இருக்குது. அடுத்ததா கமருதனுக்கு கார்டு வந்துச்சு. மேல் மாடி காலி அப்படின்றதுல யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. திவாகரை சொல்லுவேன். திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சண்டை போடுறது, யார் என்ன சொல்றாங்கன்றது கேட்காம, இன்னொன்னு யார் கூட இருந்தா கரெக்டா இருக்குன்றதெல்லாம் பார்க்காம அவர் வாட்னு இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அதை சொன்னாங்க. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணா உயிரை கூட கொடுப்பாங்க, ஆனா இல்லைன்னா அகேன்ஸ்ட் ஆகி ரொம்ப வந்து அவங்க வச்சு செஞ்சிருவாங்க, சண்டைலாம் ரொம்ப வம்பிழுப்பாங்க அப்படின்ற மாதிரி கமருதியும் சொன்னாரு. ஏன்னா இப்ப அவங்களுக்குள்ள ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா, 18+ முடிஞ்சு இப்ப சண்டை அப்படின்ற அடுத்த வெர்ஷனுக்கு அவங்க மாறி இருக்காங்க. ஸோ அதில் இதுக்கப்புறம் கமருதீன் அண்ட் பாரு அப்படின்ற மாதிரி சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நோட் பண்ணி தான் கமருதீன் சொன்னார். அதுக்கப்புறமா திவாகர் எடுத்தாரு. திவாகர் வந்து கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் நாமினேஷன் நம்ம பேரை சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னாங்க. ஏன்னா திவாகர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாரு, நீ தான் என்னை நாமினேட் பண்ணியிருப்ப, நீங்க நல்லா பேசுற, ஆனால் பின்னாடி போய் நீ தான் என் பேரை சொல்லியிருப்ப அப்படின்னு நிறைய இடத்துல அவர் நோட் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ கரெக்டான கார்டு தான் அவருக்கு வந்து இருந்துச்சு. அது யார் அப்படின்னு கேட்டது வினோத் அப்படின்னு சொன்னாங்க. வினோத் வந்து இங்க
என்னை வச்சு கண்டென்ட் பண்றது பேசுறது அதெல்லாம் பண்ணுவார். ஆனா பின்னாடி போய் என் பேரை தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்தது கணிக்கு வந்த கார்டுல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க ஆனா வேலையே செய்யறது இல்லை அப்படின்னா ஆப்வியஸா எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பாங்க. திவாகர் அண்ட் பாரு தான். இவங்க 2 பேரும் வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. திவாகர் வேலையே செய்ய மாட்டாரு. பார்வதி இந்த வேலைக்கு சண்டை போட்டுட்டு நான் இதை விட்டுட்டு வேற வேலை செய்யறேன் பாரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு வேலை செய்வாங்க. ஆனா அதை அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்வதி நான் கைவலிக்க பாத்திரம்லாம் தேய்ச்சனே அதெல்லாம் கணக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய விஷயத்துல பார்வதி அண்ட் திவாகர் இவங்க 2 பேர் தான் அதிகமா சொல்லிட்டே வந்தாங்க. பட் இதுல ஒரு சண்டை வந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கடைசியா வேணா வந்து கார்டு எடுத்தாங்க. அதுல கேட்டிருந்தாங்க ஜெயிக்கிற குதிரை இவங்க மேல ஏறி வேற ஒருத்தவங்க சவாரி செய்யறாங்க யார் அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வியன்னா ரொம்ப இந்த கேம் கரெக்டா நோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நான் வந்து வினோத் அண்ணாவை சொல்லுவேன். ஏன்னா திவாகர் ஜெயிக்கிற குதிரை அவருக்கு மேல வினோத் அவர்கள் வந்து சவாரி செய்யறாரு. ஏன்னா அவரை உட்காந்து மார்க் பண்றது அவரை வம்புழுக்கிறது இதெல்லாம் செஞ்சு நம்ம ஸ்கிரீன்ல வந்துடலாம் நம்மள வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொன்னாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட் கனி சபரி அண்ட் எஃப்ஜே இவங்க 3 பேரும் யாரு ஜெயிக்கிற குதிரை யாரு வந்து சவாரி செய்யறாங்க அப்படின்றது இல்லை. இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி அப்படிதான் இருப்பாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்தா கூட அதை வெளியில காட்டிக்காம அவங்களே ஒன்னா சேர்ந்து இந்த கேம் வந்து கொண்டு போகலாம் எப்படியாச்சும் நம்ம கடைசி வரைக்கும் வந்துடலாம் அப்படின்னு 3 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிக் பாஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு போல. அவர் வந்து வியன்னா உங்களோட பதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு கரெக்டா நோட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னாங்க. நடுநடுவில் நேற்று ஃபுல்லா பிக் பாஸோட வாய்ஸ் வர வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து லைட்டா நம்மளும் கொளுத்தி போடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க அமைதியா இருந்தாலும் இவர் அமைதியா இருக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒன்னு நடுவில் வந்து சொல்லிட்டே போனாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வினோத் கொஞ்சம் வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு. ஆல்ரெடி தெரியும் வினோத் நிறைய பாடல்கள் வந்து திரைப்படங்களுக்கு எழுதியிருக்காரு பாடி இருக்காரு அப்படின்றது எல்லாமே. இதுல சொன்னதும் வினோத்துக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் 20 வருஷமா ஃபேமஸா இருக்கேன் 20 வருஷமா என்னோட பாட்டு எல்லாம் போயிட்டே இருக்கு. நீ அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நடிக்க தெரியாத ஒருத்தர்கிட்ட அவரால் தான் நான் வந்து வெளியில தெரியணுன்றதெல்லாம் எப்படி நீ சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாரு. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா போக போகுது. இன்னும் இந்த வீக்கெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்குது. ஏன்னா சண்டைகள் வந்திருக்கு. பார்வதி கமருதீன் பேசல. இப்போ வினோத் திவாகர் அவங்களோட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த பிரச்சனைக்கெல்லாம் சேர்த்து தலையா இருந்து பிரவீன் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல பாவமா இருக்கு அவரை பார்த்தா. என்ன பண்ணாலும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட யாருமே இப்ப பேச்சே இல்லை. பேசினாதானே நீ வந்து திரும்பி பேசு வெறும் பார்வை தான் பார்த்தே வந்து நான் சுட்டெரிச்சிடுறேன் பாரு அப்படின்ற மாதிரிதான் பிரவீன் பார்த்துட்டு இருந்தாரு நேத்துலாம். பார்வதி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி முறைச்சா என்ன பயந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி பார்வதி அமைதியா இல்லை. அவங்க வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்க. நடுவில் பார்வதி கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. கேம் வச்சு அவங்க பிளான் போடுறாங்களா இல்லை எங்க சண்டை இழுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்களா இல்லை எல்லாருக்கும் யாராச்சும் கூட இருக்காங்களே நமக்கு அந்த மாதிரி யாருமே இல்லையேன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க இண்டிவிஜுவலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வருவாங்களா எவ்வளவு நாளுக்கு அவங்க உள்ள இருப்பாங்க அப்படின்றது ஒரு டவுட் தான். அண்ட் இதுக்கெல்லாம் நடுவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் தொடங்கி இப்பதான் 20 நாள் ஆகியிருக்கு. ஆனா இதுக்கு இடையிலேயே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலக போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ரூமர்ஸ் கிளம்பி இருக்கு. இந்த வாரத்தோட முடியுமா இந்த வீக்கெண்டோட இல்ல அதுக்கு கூட வேற யாராச்சும் வருவாங்களா இல்ல கமலஹாசன் அவர்கள் திருப்பி உள்ள வர போறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உள்ள ரொம்பவே பார்க்க முடியாத சகிக்க முடியாத அருவருப்பான விஷயங்கள் நிறைய வந்து பண்றாங்க பேசுறாங்க. கேமாவே சரியா போகல அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ரெட் கார்டு கொடுங்க நிறைய பேருக்கு. இந்த மாதிரி 18+ பேசுறாங்க. தேவையில்லாத கண்டென்ட்லாம் பேசுறவங்கள நீங்க ஏன் வந்து கண்டிக்கவே இல்லை வீக்கெண்ட் ஷோல அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் வந்துச்சு. நம்மளும் பேசியிருந்தோம் அதை பத்தி. ஏன் அவரை வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் வச்சு இப்போ டிஆர்பியும் அதிகமா வரல மற்ற பிக் பாஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்றதுனால விஜய் சேதுபதி வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா ரூமர் வந்து இருக்கு. அது கன்ஃபார்மா இல்லையான்ற அப்டேட் வந்து நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்டே யாராச்சும் வருவாங்களா விஜய் சேதுபதி தான் வருவாரா இல்லை வேற யாராச்சும் வருவாங்க. இதுக்கு நடுவில் வைல்ட் கார்டு வேற இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு பேசுவாங்களா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அப்டேட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until this, bye from அர்ச்சனா.